சினிமாவும் இல்ல, வீட்லயும் யாரும் பாவிக்கிறது இல்ல, குடும்பத்துல யாருமே சிகரெட்டை கூட தொட்டது இல்ல. ஆனா புள்ள ஐஸ் வச்சிட்டு வருது, ஐஸுக்கு அடிமையாகிட்டு இன்னைக்கு தெரியாமல் சிகரெட்டை குடிக்குது என்றால் ஆகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? ஆகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு போறாங்க, இன்னும் பல வகுப்புகளுக்கு போறாங்க, பல நண்பர்களோட சேர்றாங்க, வெளியே விளையாடுவதற்காக போறாங்க, நேரத்தை கழிப்பதற்காக போறாங்க. நம்முடைய பிள்ளைகள் யாரோடு சேருகிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள்? என்னுடைய மகன் யாரோடு பேசுகிறான், யாரோடு பழகுகிறான், எங்கே போகிறான், என்ன செய்கிறான் என்பதை ஒரு தந்தையாக அல்லது ஒரு சகோதரனாக, ஒரு குடும்பத்தில் உள்ள பொறுப்புதாரியாக நாம் அவதானிக்காவிட்டால், புள்ள ஐச அடிச்சிட்டு வந்த பிறகு பார்த்து அர்த்தம் இல்லை சகோதரர்களே. சிகரெட்டை குடிக்கிறான் என்று கேள்விப்பட்ட பிறகு பார்ப்பதில் அர்த்தம் இல்லை. அதுக்கு முன்னாடி சொல்றேன், என்னுடைய புள்ள ஒரு நாளும் குடிக்காது என்று மட்டும் நம்பி இருந்துராதீங்க. புள்ளை நல்ல புள்ளையாக இருக்கலாம், ஆனால் சேருகிற சூழல், நண்பர்கள், அவர்களுடைய குடும்பத்துல யாராவது குடித்தா அந்த நண்பர் அவரும் குடிப்பார், அவர் உங்க பிள்ளைக்கும் பழக்குவார். உங்க வீட்டுல சினிமா இல்ல, உங்க வீட்டுல இந்த ஹராமான நாடகங்கள், தொடர் நாடகங்கள் இல்ல, ஆனால் பாடசாலைக்கு வரக்கூடிய மற்ற பிள்ளைகளுடைய வீட்டிலே இந்த சினிமா இருக்கும். அவர்கள் பார்ப்பார்கள், அவர்கள் ரசிப்பார்கள், அந்த போதையை பாவித்து உங்க பிள்ளைக்கும் பழக்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மிக முக்கியமான ஒரு செய்தி. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இமாம் திர்மிதி அவர்கள் 2300வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனினுடைய மார்க்கத்தில் இருக்கிறான் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தை! ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தில் தான் இருப்பான். அதனால் நீங்கள் யாரோடு நட்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். என்ன பத்தி நீங்க அறியணுமா? நான் யார் என்பதை பத்தி முழுசா தெரிஞ்சு கொள்ளணுமா? என்னுடைய நண்பர்கள் யார், தோழர்கள் யார், நான் யாரோடு அதிகம் பழகுகிறேன் என்பதை வச்சு நீங்க முடிவெடுக்கலாம். இவர் இப்படிப்பட்டவராக இருப்பார். ஒருவரை பார்த்து, இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தில் தான் ஒருவர் இருப்பார். ஏனென்றால் நான் நல்லவனா இருந்தா நல்லவங்களோடு தான் நான் சேர போறேன், தப்பானவர்களோடு நான் சேர மாட்டேன், அவர்களோடு அதிகமாக புழங்க மாட்டேன், அவர்களோடு சேர்ந்து எல்லா காரியங்களிலும் ஈடுபட மாட்டேன். அப்படி சேருவதாக இருந்தால், அவர்களை சந்திப்பதாக இருந்தால் திருத்துவதற்காக மட்டும்தான். இந்த போதையை பாவிக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லாம் வாங்கன்னு ஒரு இடத்துல கூப்பிட்டு நாம் அவர்களோடு உட்காருகிறோம் என்றால் எது காரணமா இருக்கணும்? நீங்க செய்யறது தப்பு, நீங்க செய்யக்கூடாது, இதை விட்டுருங்க சொல்லி அவர்களை திருத்துவதற்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, என்னோடு நெருங்கி பழகிய ஒரு நண்பர் போதைக்கு அடிமையாகிறார் என்பது புரிந்தால் அவரை விட்டும் நான் விலகணும், சொல்லி காட்டணும், தப்பு, கூடாது, செய்யாதீங்க. திருந்தல்லையா? நாம் விலகிவிட வேண்டும், நாம் விலகிவிட வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். அப்படி நாம விலகி விடாவிட்டால் என்ன நடக்கும்? காலப்போக்கில் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்? சிகரெட் வாசமே பிடிக்காது. எங்கேயோ ஒருத்தர் தூரத்தில் சிகரெட்டை குடித்தா இங்க இருக்க முடியாம இருக்கும். ஆனால் நண்பர்கள் குடித்து சிகரெட்டையோ ஏதோ ஒரு போதை பொருளுக்கு அடிமையாகி நாம சரி நான் குடிக்கல தானே, ஆனாலும் நண்பர் தானேன்னு வச்சுக்கொண்டோம் என்று வைங்க, காலப்போக்குல நிச்சயமாக நாம் அவர்களோடு சேர்ந்து விடுவோம். திருத்துவதற்காக நாம் அவர்களை அழைத்து பேசுவது வேற. ஆனா அவர் சிகரெட்டை குடிக்கட்டும், நண்பன் தானே, நான் குடிக்க மாட்டேன், ஆனா அவர் குடிக்கட்டும் என்று சேர்ந்து இருந்தோம் என்று வைங்க, கொஞ்ச நாள் போக போக சிகரெட் உங்க மூஞ்சிலே ஊதினாலும் உங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்காது. அந்த அளவுக்கு மாறும்.
அந்த அளவுக்கு மாறும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரோடு நட்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். 25வது அத்தியாயம் சூரா ஃபுர்கான் 27, 28, 29வது வசனங்களை கொஞ்சம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அநியாயக்காரர்கள், பாவம் செய்தவர்கள் தம்முடைய கைகளை கடித்து கொண்டு மறுமையிலே சொல்லுவார்கள், தூதருடைய வழியில் நாம் வாழ்ந்திருக்கணுமே, தூதரை நாம் பின்பற்றி இருக்கணுமே. தன்னுடைய நண்பனை பற்றி என்ன சொல்லுவான் தெரியுமா? பாவம் செய்தவர்கள், ஹராமான பொருட்களை பாவித்தவர்கள் நண்பனை பற்றி என்ன சொல்வது? இப்படி ஒரு கெட்ட நண்பன் எனக்கு கிடைக்காம இருந்திருக்கணுமே, இப்படிப்பட்ட ஒருவனோடு நான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காமல் இருந்திருக்கணுமே என்று மறுமையில் சொல்லுவான். எனக்கு நேர்வழி வந்த பின்னாடியும் இந்த நபர் மூலமாக நான் வழி கெடுக்கப்பட்டேனே என்று அவன் சொல்லுவான். அங்க போய் கை சேதப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை சகோதரர்களை. அதனால நம்ம பிள்ளைகளை திருத்தணுமா, இந்த உம்மத்தை போதையிலிருந்து வெளியே கொண்டு வரணுமா, யாரோடு பழகுகிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், எங்கே போறாங்க, என்ன பண்றாங்க என்பதை அவதானமாக கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏண்ட புள்ள ஒரு நாளும் செய்யாது என்று மட்டும் நம்பிடாதீங்க சகோதரர்களே. மார்க்கத்தை படித்தவர்களே இன்றைக்கு என்ன செய்றாங்க? மார்க்கத்தை படித்தவர்களே போதை பொருளை விநியோகம் செய்கிற அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த போதை ரொம்ப இலகுவாக எல்லாரிடமும் பரவிவிடும். அதனால முடிந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த போதையில் இருந்து காப்பாற்றப்படுவதற்காக யாரோடு நட்பு வைத்திருக்கிறார்கள், எந்த பிள்ளைகளோடு சேருகிறார்கள் என்பதை மிக தெளிவாக பார்த்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த போதை பொருளில் இருந்து, போதை பாவனையில் இருந்து நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சூழலையும் பாதுகாத்து மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க